கலாக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி நம்ம இப்ப போயிட்டு கலாக்காய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போனேன். ரொம்ப நேரமா போயினே இருக்கேன், ஒரு கலாக்காய் செடி கூட கண்ணுல படல. அட என்னடா இது, ஒரு கலாக்காய் செடி கூட வாடா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு போயினே இருந்தேன். அப்பதான் ஒரு இடத்துல நிறைய கலாக்காய் செடிங்க இருக்கிறத பார்த்தேன். இந்த செடிங்களான வந்து பார்த்தா ஒரு கலாக்காய் கூட இல்ல, இப்பதான் பூவே பூத்திருக்கு. சரி வேற எங்கன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தா இங்க கூட பூதா இருக்குதே தவிர ஒரே கலாக்காய் கூட இல்ல. அட என்னடா இது, பாக்குற இடத்தெல்லாம் பூதா இருக்குதே தவிர ஒரே கலாக்காய் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி போயினே இருக்கும்போது பட்டன்னு சைடுல ஒரு கலாக்காய் செடியை பார்த்தேன். எந்த செடியில 1 2 3 4 மொத்தமா 4 கலாக்காய் தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கலாக்காயை சாப்பிட்டுட்டு இங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படி போயினே இருக்கும்போது அங்கங்க இருக்கிற ஒவ்வொரு கலாக்காய் செடியிலையும் 2 கலாக்காய் 3 கலாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடியிலையும் எத்தனை கலாக்காய் இருக்குதோ அந்த கலாக்காய் எல்லாம் அறுத்து சாப்பிட்டு போயின்னு இருந்தேன். சரி லாஸ்டா இந்த இடத்துல பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தா சும்மா சொல்லக்கூடாது, இந்த இடத்துல நிறைய கலாக்காய் இருக்கு. அவ்வளவுதான், எல்லா கலாக்காயும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலாக்காயும் பறிக்க ஆரம்பிச்சேன். இறுதியா கலாக்காயெல்லாம் பறிச்சு முடிச்ச பிறகு நல்லா வயிறு நிறைய கலாக்காயை சாப்பிட்டு வீட்டுக்கு போயின்னு இருந்தேன். அப்படி போயினே இருக்கும்போது வயல இன்னொரு கலாக்காய் செடி இருக்கிறத பாத்துட்டேன். இந்த செடியில வந்து பார்த்தா ஒவ்வொரு கலாக்காயும் நல்லா சட்டி சட்டியா குண்டு குண்டா இருக்கு. கலாக்காய் சின்னதா இருந்தாவே விட மாட்டேன், குண்டு குண்டா இருக்கிற இந்த கலாக்காயை விடுவனா பறிடா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலாக்காயும் பறிக்க ஆரம்பிச்சேன். அடிச்சதுடா இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயிறு நிறைய ஆசை தீர கலாக்காயை சாப்பிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, கலாக்காய் உண்மையில செம டேஸ்டா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க.